சில வியாதிக்கு டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா, நல்லா தானே இருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வலிக்குது, வேதனையாக இருக்குது, தூங்க முடியல, பிரச்சனையாக இருக்கேன்னா எல்லா ஸ்கேர்லாம் பார்த்தா நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய மனப்பிரமன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு தெரியலன்னா கடைசி என்ன சொல்லிடுவாங்க, மனப்பிரம, கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறாரு, நிறைய பேருக்கு தெரியாது. சில வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கம் மூக்குப்பேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அதான் என்னுடைய மனைவி என்னுடைய ஊர். அங்கேருந்து ஒரு சகோதரர் எங்களை பார்த்துட்டு, எங்களுடைய மகனுக்கு சுகம் இல்லை, நீங்கள் ஜெபிக்க முடியுமான்னு சொல்லி அனுப்பியிருந்தார். என் மனைவி சொன்ன, பாவம் ஒருத்தருடைய மகன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சவங்க தான், எங்கள் ஊர் தான், நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனோம். மூக்குப்பேரியில் அந்த வீட்டுக்கு போனோம். ஒரு வாலிப பையன், ஸ்கூலில் படிக்க நல்ல ஒரு வாலிப தம்பி, ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற தம்பி, படுத்த படுக்கையாக இருக்கிறான். நான் போய் பார்த்தபோது அப்படி அதிர்ந்து விட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உருவத்தை அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே தோலை போர்த்தனா எப்படி இருக்கும், ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே தோலை போர்த்தி வச்ச அந்த மாதிரி அப்படியே படுத்திருக்கிறான். வெறும் எலும்பு கூடு, அதுக்கு மேலே தோல் மூடி இருக்கு, அவ்வளோதான். நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன், என்ன இப்படி இருக்கிறான் இந்த தம்பி அப்படின்னு சொல்லி. பேச முடியல, பலன் இல்லை, சக்தி இல்லை பேசக்கூட, ஆனால் உயிர் இருக்கு. அவங்க அப்பாட்ட பேசணும், என்ன பையனுக்கு ஆச்சுன்னு கேட்டால், என்னன்னே தெரியல, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துருவான், வாந்தியாக வெளியே வந்துடும். சாப்பிடுவான், பசிக்குதுன்னு 5 நிமிஷத்தில் எல்லாம் வாந்தி எடுத்துருவான். தாகத்துக்கு தண்ணி குடிப்பான், 5 நிமிஷத்தில் வாந்தி எடுத்துருவான். அப்போ எதுவுமே சரீரத்தில் தங்காது, உணவு தண்ணி எதுவும் சரீரத்தில் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால சரீரம் பலவீனப்பட்டு 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 அப்படி ஆயிட்டான். டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, திருநெல்வேலி, மதுரை, பல டாக்டர்கிட்ட மாற்றி மாற்றி, அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி, எல்லாரும் சொன்னாங்க, இந்த நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க, அதை பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாம் நார்மல்.